நடுவர்களே, உங்களுக்கு யாராவது போன் பண்ணி தொல்லை பண்றாங்க? ஒருத்தன் பண்றான். எவ்வளவு நாளா? ஆலங்குடியில இருந்து 6 மாசமா பண்றான். 6 மாசமா பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் யாராவது போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சொந்தக்காரன், ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, போனே வராது. திருப்பி நாளைக்கு நீங்க அவனுக்கு போன் பண்ணி எனக்கு ரொம்ப முடியாதுன்னா ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. சொந்த பந்தம்னு சொல்றீங்கல்ல, சொந்தக்காரன் ஒரு 10,000 ரூபாய் கடை கேட்டு பாருங்க சார். உங்க சொந்தக்காரனோட லட்சணம் புரியும்னு சொன்னா இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் நிலைநிறுத்துவது சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்துவத்தே என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி பாராட்டி கூடு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கல் எடுப்பாங்க சொந்தக்காட்சி சுற்றவள மக்கள் நீர்மோர் பேட்டரி இளநீ எல்லாத்துக்கும் கிளம்பிட்ட கம்பிட்டு வெள்ளைக்கு அவச்சவட்ட ஆஃப் ஆயிரு. இந்த சொந்த பந்தம் இது எல்லாமே டூப்பு தப்புதான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு ஒப்பாங்க ஆப்பு என்று சொல்லி வாரத்துல போதுவா ராக்கெட்டு கறி மீன் விற்கிற மார்க்கெட்டு கரண்ட் போனா அது பேர் பவர் கட்டு. தீர்ப்பு நடுவர் எங்கள்கிட்ட சொன்னா மக்கள் எல்லாம் கொடுப்பாங்க கைதட்டு, இல்லாட்டி எதிரணியை திருப்பாச்சி அருவாளர் ஒரே வெட்டு என்று சொல்லி நடுவர்ல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம்னாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, மனிதன் நிம்மதியாக வாழ அதிகம் தேவை, சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்து சுகமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்களுடைய கைத்தட்டோடு கரைகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, என்னையா பண்றீங்க? நான் தான் சொன்னேன் வீட்டை விட்டு வந்துட்ட, திருப்பி அதை நினைக்காத.